ஏன் சங்கீதக்காரன் உம்மீது என் கண்களை பதிய வைக்கிறேன் என்று சொல்லுகிறான்? Why is the psalmist saying that I will fix my eyes on you? உம்மீது என்று சொல்லும் பொழுது When he says on you, சத்தியத்தின் மீது, on the truth, இயேசுவே சொல்லுகிறார், Jesus himself says, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், know ye the truth, சத்தியம் உங்களை விடுதலை and the செய்யும். truth shall set you free. இயேசு சொல்லுகிறார், Jesus says, நானே வழியும் சத்தியமும் I am the truth, I am the way ஜீவனுமாய் and the இருக்கிறேன். life. ஆக இயேசுவின் மீது கண்களை வைக்கும் பொழுது So when we put our focus on Jesus, சத்தியத்தின் மீது கண்களை when வைக்கிறோம். we fix our eyes on the, we will fix our eyes on Truth the has truth. our attention. if சத்தியத்திற்கு நம்முடைய breakthrough கவனம் இருக்கும் follows. என்றால் அந்த இடத்திலே விடுதலையை நாம் காண்போம். சத்தியத்திற்கு நாம் கவனம் செலுத்தும் பொழுது If we focus on the truth, where truth gets our attention, எந்த இடத்திலே சத்தியம் நம்முடைய கவனத்தை பெறுகிறதோ breakthrough follows. அந்த இடத்திலே நமக்கு ஒரு விடுதலை ஆமென். பிறக்கிறது. சத்தியத்தின் மீது கவனத்தை செலுத்தும் பொழுது So when we put our attention on the truth, அங்குதான் ஆரம்பிக்கிறது and that is where it begins. என்னுடைய ஆசீர்வாதம். My blessings. அங்குதான் It ஆரம்பிக்கிறது is where என்னுடைய things வளர்ச்சி. happen, my growth. அங்குதான் It ஆரம்பிக்கிறது is in that place it என் begins. முன்னேற்றம். My moving forward in அங்குதான் life. ஆரம்பிக்கிறது It is in that place. என் அற்புதம். All my miracles. இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கம் and destiny are connected. தாக்கமும் விதியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக Influence and இருக்கிறது. destiny are connected. செல்வாக்கும் விதியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. எதன் மீது உங்கள் கண்களை அதிகமாக பதிய வைக்கிறீங்களோ On the things that you put your focus more, அதுதான் ஒரு தாக்கத்தை and ஏற்படுத்தும். that is one which will cause that influence. ரீல்ஸையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு If you சொன்னா, continue to keep watching the reels. நேத்து ஆபீஸுக்கு கார்ல வந்துட்டு இருந்தேன், Yesterday I was coming to the office by சிக்னல்ல car, இருக்கிறேன், and I was waiting near the signal. கிரீன் சிக்னல் வந்துடுச்சு. Already the green signal has ஒரு come, கார்காரன் முன்னால போவே and மாட்டேங்கிறான். a car before me was not going நான் forward. கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை இழந்துட்டேன். I lost my patience. வேகம் என்ன சத்தமா ஆரன் I அடிச்சேன். started honking. அந்த ஆளு திரும்பி கூட பார்க்கல. That man never looked back. கஷ்டப்பட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு I overtook him and I went to the திரும்பி front. பார்த்தேன்னா And when I turned and saw, கார்ல ரீல்ஸ் பார்த்து and ஓட்டிட்டு that இருக்கிறான். man was seeing reels sitting inside ஆக his இன்னைக்கு car. நிறைய பேரு So many people these ஆத்துல days, ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருக்கிறாங்க. so they are putting their leg in one end and other leg in another place. நம்ம சர்ச்சுக்கும் போறோம், We go to church, ஆராதனை செய்றோம், we worship God, வார்த்தையை கேட்கிறோம், we listen to the word of எல்லாம் God, அழகா செய்றோம். everything we do so ஆனா வெளியே beautifully, போனா but when we go out, நம்முடைய கவனம் எல்லாம் our focus and ஏதோ attention, ஒன்று ஈர்க்கிறது, something is grabbing our ஏதோ ஒன்று attention, கவர்க்கிறது, something is grabbing it, ஏதோ ஒன்றின் மீது நம்முடைய கவனத்தை பதிய வைக்கிறோம். on something we focus, அப்ப எப்படி நம்ம விடுதலை எதிர்பார்க்க then முடியும்? how can we expect a deliverance ஆக there? இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டெஸ்டினி ஆர் கனெக்டட். The influence and destiny are connected. நான் ரீகேப் பண்ணிட்டு இருக்கிறேன். I'm doing a recap right இன்டரப்ஷன் now. அண்ட் ஸ்டார்ம்ஸ் ஆர் கனெக்டட். குறுக்கீடுதலும் புயலும் தொடர்புடையதாக இருக்கிறது. இன்டரப்ஷன் அண்ட் ஸ்டார்ம்ஸ் ஆர் கனெக்டட். குறுக்கீடுதலும் புயலும் தொடர்புடையதாக ஆக ஆண்டவர் இருக்கிறது. என்ன செய்கிறார்? So what is God doing? நம்ம மைண்ட உலகத்து காரியங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்த்து அதை கரப்ட் பண்ணும் பொழுது, When the things of the world grabs our attention and it உலகத்து destroys it, உலகத்து பொய்களை நம்பும் பொழுது when we believe on the lies of this world, நம்ம மைண்ட் கரப்ட் our ஆகிறது. mind gets corrupted. ஃபேஸ்புக்ல பாக்குறது, What we see in Facebook, வாட்ஸ்அப்ல what பாக்குறது, we see in WhatsApp, யூடியூப்ல what பாக்குறது, we see in YouTube, இன்ஸ்டால and பாக்குறது, what we watch in YouTube, இதையெல்லாம் Insta, பார்த்து 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 continuously as we see such things, இதெல்லாம் என்ன பண்ணுது? what does this do நம்ம to us? மைண்ட கரப்ட் பண்ணுது பாருங்க. Corrupts our mind. இன்னைக்கு நிறைய பேருக்கு சினிமா மோகம் பிடிச்சிருக்கு. Many people, they are addicted to cinema. இங்கே இருக்கிறாங்க, They are here சினிமால முழுக்க முழுக்க மூழ்கிட்டு இருக்கிறாங்க. and they are drowning themselves in எத்தனை cinema. இங்க இருந்து வந்தாலும் அது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. Whatever that comes from here, they're not able to சினிமால remember வர it. அந்த டயலாக் எல்லாம் குட்டி பேசுதுங்க. The little one is talking about the dialogues from cinema. சினிமால வருதா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. Whatever they listen from cinema, it's getting registered in ஆக their mind. ஆண்டவர் என்ன செய்கிறார்? What is God saying சில here? நேரங்களில் Sometimes ஆண்டவர் தடுக்கிறார், he stops something. ஆண்டவர் தடை He செய்கிறார். blocks something. மகனே கொஞ்சம் நில் என்று சொல்லுகிறார், He says, son, stop for some மகளே time. கொஞ்சம் நில் என்று Daughter, சொல்லுகிறார், stop for some உன்னுடைய time. கவனத்தை என் மீது திருப்பு என்று He சொல்லுகிறார். says, put your attention on me. ஆக ஸ்டார்ம்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் கனெக்டட். இந்த தாக்கமும் இந்த
இந்த புயலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக சீஷர்களை ஆண்டவர் படவில் ஏற்றினார். He made the disciples to get into the boat. சீக்கிரம் போயிடுங்க. He told the disciples, உலகம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கூடாது. the world should not influence you. அவங்க படவில் ஏறி போனாங்க. They got into the boat. என்ன நடந்தது? What happened? புயல் வந்தது. There was a huge பெருங்காற்று storm வந்தது. there. There was a storm. ஆனால் ஆண்டவர் நன்மை செய்தார். But the Lord did good there. அந்த புயல் பரவாயில்லைங்க. It is okay if the storm comes. புயலை நான் அடக்குவேன். He says, I will calm the புயலை storm. நான் கையாளுவேன். And I will handle that உலகத்து storm. இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து From the influence நீங்க of the world. தப்பிச்சா போதும்னு It is சொல்றேன். enough if you escape from that. ஆமென். டிவைன் இன்டரப்ஷன் தெய்வீக and குறுக்கீடுதலும் transformation are connected. மாற்றமும் தொடர்புடையதாக Divine இருக்கிறது. interruption. தெய்வீக குறுக்கீடு. Sometimes God says to you, stop. சில நேரங்களில் உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், நீங்க நில்லுங்க. God says to you, pause. நீங்க நில்லுங்கன்னு சொல்லி He says to சொல்றாரு. you, be still. அமைதியாக இருங்கன்னு சொல்றாரு. We need to listen to His voice. அவருடைய சத்தத்திற்கு நாம் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். Obey Him fully, completely. முழுவதுமாக அந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Partial obedience ஏதோ கொஞ்ச காரியத்துல மட்டும் நாம் obedient-ஆக is இருந்து no விட்டு obedience. அது முற்றிலுமாக We கீழ்ப்படிதல் need to ஆகாது. surrender. If God says stop it, நில் என்று சொல்லும்போது நாம் முழுவதுமாக நம்மை நாம் It's all தேவனுக்கு for ஒப்புக் good. கொடுக்க வேண்டும். எல்லாம் நன்மைக்கே. focus and faith are connected. ஆகவே நம்முடைய கவனமும் விசுவாசமும் தொடர்புடையதாக Turn to somebody and இருக்கிறது. say, focus and faith are connected. கவனமும் விசுவாசமும் தொடர்புடையதாக சொல்லுங்க, என் கவனம் இருக்கிறது. Focus. என் கவனம் My focus. எப்பொழுதுமே ரீல்ஸ் மேலேயே இருந்துச்சுன்னு சொன்னா, If it continues to be on the reels that எப்பொழுதுமே I சினிமா watch, மேலேயே இருந்துச்சுன்னு if சொன்னா, my focus continues to be on the movies, எப்பவுமே அந்த Facebookல இருந்துச்சுன்னு if சொன்னா, I focus only on the Facebook, அந்த Facebook மீது தான் உங்க ஃபேஸ் இருக்கு. on that Facebook only your face is அந்த seen. ஃபேஸ் உங்க ஃபேஸ் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. And that face and this face are attaching ஆக together. நல்லா கவனிங்க. So listen carefully. அந்த மாதிரி ஃபோக்கஸ் அதன் மீது இருக்கும் பொழுது So when you have your focus that way on a particular விசுவாசத்தில் thing, நாம் வளர முடியாது. we cannot grow in faith. அதனால தான் ரோமர் 12ல And that is why in Romans உங்கள் 12 கண்களை அவர் மீது பதிய வையுங்கள். says, fix your eyes upon him. காரணம் என்ன? What is the அவர் reason? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் He is இருக்கிறார். the author and the beginner and the finisher of our faith. Turn to somebody and say, பக்கத்துல turn to பார்த்து somebody and say, சொல்லுங்க. faith needs your focus. இந்த விசுவாசத்திற்கு உங்களுடைய கவனம் அவசியமாக Faith needs your இருக்கிறது. focus. விசுவாசத்திற்கு உங்களுடைய கவனம் உங்க முக்கியமாக விசுவாசத்திற்கு இருக்கிறது. For your faith, எது முக்கியங்க? what is important? உங்க கவனம் தான் முக்கியம். Your focus is important. Faith and focus are connected. கவனமும் விசுவாசமும் தொடர்புடையதாக And this இருக்கிறது. morning, இந்த காலை I வேளையில want to கூட share with you, உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது attention and access are connected. கவனமும் அனுமதியும் தொடர்புடையது. Attention and access are connected. கவனமும் அணுகுதலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோமே, We saw in Acts chapter 3, attention ரொம்ப முக்கியங்க. our attention is very important. attention இல்லனா access கிடையாதுங்க. Without attention there is no எதுக்கு access. ரொம்ப attention கொடுக்கறீங்களோ Whatever thing that you're giving more அதுக்கு attention, உங்க அனுமதியை கொடுக்கறீங்க. you also give the access to it. ஆக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் So Acts chapter 3, ஒரு பிறவி சப்பாணி there was a born person, lame person. அலங்கார வாசல் அண்டையில் இருக்கிறான். He stays at the beautiful ஒரு gate. வருஷம் கிடையாது, 2 வருஷம் Not கிடையாது, just 1 or 2 years, குறைஞ்சது ஒரு 30 வருஷத்துக்கு மேல more than 30 years. அலங்கார வாசல் அண்டையில் பிச்சை எடுத்துக்கிட்டே He's இருக்கிறான். been begging near the beautiful gate. அவனுக்கு வேற ஒண்ணும் வாழ்க்கை கிடையாது. There's no other life for அங்க him. போற வரவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். He would always sit there and keep looking at the people அவன் who come and go. சில்லறைக்காக காத்துக்கிட்டு இருப்பான். He was waiting there to receive some அம்மா coins. லாஸ்ட் வீக் பாஸ்டர் லியா பிரசங்கம் பண்ணா. Pastor Leah, she preached last week. அம்மான்னு கூப்பிடுவான், She said, excuse me madam, ஐயான்னு கூப்பிடுவான், excuse me sir, தம்பின்னு கூப்பிடுவான், excuse me brother, தங்கச்சின்னு கூப்பிடுவான், excuse me sister, ஏதாச்சும் போட்டு போன்னு சொல்லுவான், and he would say, please put something for me, ஏதாச்சும் கொடுத்துட்டு போன்னு please சொல்லுவான். give me something. அவன் வாழ்க்கையை அங்கதான் முடிச்சிட்டான் பாருங்க. So his life was, he ended his life ஆனால் in that ஒரு நாள் place. வந்தது, But a day came, பேதுருவும் யோவானும் Peter and John, தேவாலயத்திற்குள்ளாக போகும் பொழுது as they were entering into the ஆண்டவர் temple, இன்டரப்ட் பண்ணாருங்க. God interrupted அவனை there. ஸ்டாப் பண்ணாருங்க. He stopped It them. was a divine interruption. அது தெய்வீக ஒரு இடைப்படுதலாக பேதுரு இருந்தது. நில் அப்படின்னு சொன்னாரு. He said, Peter, stop. பிரேயருக்கு போவதற்கு முன்பாக Before you could
go for your இந்த prayer. ஆளை கவனிச்சு பாரு. Look at this person there. இது உனக்கும் appointed time. This is also an appointed time இந்த for you. சப்பானிக்கும் appointed And it time. is also an appointed time for that lame ஆக person. பேதுரும் யோவானும் நின்று போனார்கள். So Peter and John stopped there. ஆக வேதம் சொல்லுகிறது, So the Bible says, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் Acts chapter 3, 4:6 பார்க்கும் பொழுது, verses 4 and 6. I love this translation. இந்த translation எனக்கு மிகவும் First time I am பிடித்தமானது. reading this translation. இதைதான் முதலாவது நான் This is படிக்கிறேன். beautiful. ரொம்ப அழகாக Very very கொடுக்கப்பட்டது. clear. ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. But Peter fixed his eyes upon him பேதுரு அவர் மேல் கவனத்தை வைத்து together with John and said, யோவானோடு கூட சேர்ந்து அவனை உற்று Look at பார்த்து, us. எங்களை நோக்கி பார், Give us your attention. உன்னுடைய கவனத்தை எங்களுக்கு தா. Turn to somebody and say, attention is very important. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Give us your attention. உன்னுடைய கவனத்தை எனக்கு தா. The man began to fix his attention on them. அந்த மனிதன் அவர்கள் மேல் தன்னுடைய கவனத்தை வைக்க That's the ஆரம்பித்தான். key. That's the key. அதுதான் இந்த இடத்தில் முக்கியமான இங்க காரியமாக கவனிங்க, இங்க இருக்கிறது. கவனிங்க. Listen carefully. சத்தியத்தின் மீது உங்க கவனம் இருக்கணும். Your focus has to be on the இந்த truth. மனுஷன் என்ன செஞ்சாங்க? What did this man do? கவனிக்க He ஆரம்பித்தான். started to pay attention. கவனிக்க He ஆரம்பித்தான். started to pay attention. சர்ச்சுக்கு வரும் பொழுது And when you come to the கவனம் church, ரொம்ப முக்கியம். your attention is very அம்மா மேல important. படுத்து தூங்குறதுக்கு வர்றது கிடையாது. You're not coming here to put your head on your mother and ஹலோ, sleep. குழந்தைங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. It's not a time to cuddle with your children. வேற எதையும் செய்யறதுக்கு கிடையாதுங்க. It's not a time to do something else இங்க here. வந்து தூங்குறதுக்கு நம்ம வர்றது You're கிடையாது. not coming here to sleep. கவனம் ரொம்ப முக்கியங்க. So your attention is The very man important. began to fix his attention on them, அந்த மனிதன் அவர்கள் மேல் தன்னுடைய கவனத்தை வைக்க expecting ஆரம்பிக்கிறான். to receive something of value from them. அவர்களிடத்தில் இருந்து ஏதாகிலும் கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி But பார்த்தான். Peter said, அப்போது பேதுரு சொன்னான், silver and gold I do not possess, வெள்ளையும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, but what I do have, என்னிடத்தில் உள்ளதை this I give you. அதை உனக்கு நான் In தருகிறேன். the name and by the authority of Jesus Christ of Nazareth, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே rise up and walk. நீ எழுந்து நட அவன் என்று கையை சொன்னார்கள். பிடிச்சு எழுப்பினாங்க. இது held his hand and made கையை him to பிடிச்சு walk. எழுப்பினா. Held his hand and asked him to get up. நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus எழுந்து of நட. Nazareth, you get up and walk. this miracle இந்த அற்புதம் did not take place இப்படியாக or நடக்கவில்லை. begin with இப்படியாக Peter தொடங்கவில்லை. lifting his hand. பீட்டருடைய கரத்தை பிடித்து தூக்கினதினால் அது கரத்தை நிகழவில்லை. பிடிச்சு தூக்குனதுனால அற்புதம் நடக்கலங்க. So the miracle did not happen because Peter held his hand and asked him He to gave get his up and walk. attention. அவனுடைய கவனத்தை அந்த இடத்திலே பக்கத்துல ஈர்த்ததினால். பார்த்து சொல்லுங்க, உங்க கவனம் தான் முக்கியம் சொல்லுங்கடே. Say your attention is very நீங்க important. கவனிச்ச பொழுது When you pay your எப்போ நீங்க attention, சத்தியத்திற்கு கவனம் when you செலுத்துகிறீர்களோ pay your attention to the அப்போ truth, உங்க அற்புதம் ஆரம்பிக்கும். and that time your miracle begins. அப்போ உங்க ஜெபத்திற்கு பதில் And at கொடுப்பாரு. that time God will answer your What prayer. receives our attention எது நம்முடைய கவனத்தை gains பெறுகிறது, access to our lives. அது நம்முடைய வாழ்விற்கு அனுமதியை கொடுக்கிறது. Amen. Attention நம்முடைய கவனம் gives access to the power of the risen Christ. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு ஒரு அனுமதி சொல்லுங்க, என்னுடைய கொடுக்கிறது. கவனம். My attention, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய கவனம் my attention, எதற்கு என்னை நடத்துகிறது? where it is leading me to. உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளாக நடத்துகிறது. It leads me to the resurrection power of Jesus. நல்ல தட்டிக்காரத்தனை கனப்படுத்துங்க. என்னுடைய கவனம் My attention, உயிர்த்தெழுதலுக்கு நேராக என்னை நடத்துகிறது. it is taking me to the resurrected power ஆக of எது Jesus. ரொம்ப முக்கியங்க? So what is more important இந்த here? பேதுருவும் யோவானும் Peter and John, அவனுக்கு for them, எதை கொடுத்தாருங்க? what did they give to this person? அவன் சில்லறையை எதிர்பார்த்தான். He expected coins from them. சில்லறைக்கு செட்டில் ஆயிட்டான். He settled for those coins. ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை But the power of the resurrection, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சில்லறைய கொடுக்காதுன்னு it சொல்லுங்க. will not give you coins. உங்களுக்கு காயினை It கொடுக்காதுங்க. will not give you coins. உயிர்த்தெழுதலின் வல்லமை The resurrection power, இந்த உலகம் கொடுக்கிற சகலத்தை விட all the things that this world could give, மேலானதை it கொடுக்கும். will go beyond that. பணம் more கொடுக்காத things. சந்தோஷம், The joy that the money cannot பணம் give, கொடுக்காத சமாதானம், the peace that the money cannot give, உலகம் கொடுக்காத சமாதானம், the peace that the
world cannot give. பேதுரு சொல்றான் பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. So Peter says, I do not have gold and silver. என்னிடத்தில் இருக்கிறது என்ன? What do I have in my hands? Power of resurrection. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அத உனக்கு கொடுக்கிறேன்டா. He says, I give that to you. இதுவரைக்கும் listen. கவனமாக கேளுங்கள். Living near the place of blessing is one thing. அந்த ஆசீர்வாதத்தின் இடத்திலே இருப்பது ஒன்று. Living near the place of one thing, a place of blessing is one thing. ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இடத்திலே இருப்பது ஒன்று. Living close to the source of blessing is another thing. அந்த ஆசீர்வாதத்தின் ஆதாரத்தின் பக்கத்தில் இருப்பது இன்னொன்று. He lived all his life. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக Spent all his life. அவனுடைய முழு வாழ்க்கையும் கூட Sitting near the beautiful gate. அந்த அலங்கார வாசல் அண்டையிலே அவன் அமர்ந்திருந்தான். Spent his life. அவனுடைய முழு வாழ்க்கையும் All the time searching for hands. யாராவது தனக்கு கொடுக்க மாட்டார்களா? Generous hands. உதாரத்துவமாக யாராவது கொடுக்க மாட்டார்களா? இரக்கமான அந்த உள்ளங்கள். அந்த place of blessingல செட்டில் ஆயிட்டாங்க. So he settled in the place of blessing. Source of blessing கூட கனெக்ட் ஆகலங்க. He did not connect to the source of blessing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க place of blessingல செட்டில் ஆகாதீங்கன்னு சொல்லுங்க. Do not settle for the place source of blessing. The source of blessing. நம்ம அழகா பாடுறோங்க. So we sing so beautifully. ஆதாரம் நீர்தானையா. Lord, you are my source. ஆதாரம் நீர்தானையா. Lord, you are my source. காலங்கள் மாறும். The times may change. கவலைகள் தீரும். And all my problems இயேசு நீரே ஆதாரம். Lord, you are my source. கரங்களை நல்லா தட்டுங்கட. ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு சொன்னாங்க. One amma came to me and told me. என் siblings எல்லாம் சொன்னாங்க. All my sisters and brothers எங்க அப்பா told me. சொன்னாரு. My father told me. எங்க ப்ராப்பர்ட்டில நீ பில்டிங் கட்டிக்கோன்னு சொன்னாரு. Said that you can build a house in my property. உனக்கு ஒரு போர்ஷன். We give you one portion. பில்டிங் கட்டிக்கோன்னு சொன்னாரு. And they said you can construct a சேர்த்து building வச்ச there. சீட் பணம் எல்லாத்தையும் போட்டு கட்டிட்டேன் பாஸ்டர். Whatever I saved, I put everything in that building. கூட பிறந்தவங்க மாறிட்டாங்க. But the siblings changed. உன்னை யார் சொன்னா கட்ட சொல்லி? They said, who asked you to build நாங்க this? ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க மாட்டோம். They said, we will not register this for you. இதான் மனுஷங்க. This is how man இதான் behaves. மனுஷங்க. This is how human beings மனுஷன் behave. கண்ணெல்லாம் பொருள் மீது தான் இருக்கிறது. The eyes of men are always on the things மனுஷன் of the world. கண்ணெல்லாம் இந்த உலகத்து காரியங்கள் மீது The தான் eyes of men இருக்கிறது. are always on the worldly things. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. The resurrected power உயிர்த்தெழுதலின் is வல்லமை the only source. அதுவே ஒரே ஆதாரமாக இருக்கிறது. Peter immediately directs him. பேதுரு உடனடியாக இப்படியாக அவனை நடத்துகிறார். Directs his attention அவனுடைய கவனத்தை from நடத்துகிறார். himself. அவனின் மேல் இருக்கிற அந்த கவனத்தில் பீட்டர் ஆடி போயிட்டாங்க. Peter was shaken there. யோவான் ஆடி போயிட்டாருங்க. John was shaken there. காரணம் என்ன? What is the reason? ஐயோ என்ன பாருன்னு சொன்னோம். We said look at us. எங்களை பாருன்னு சொன்னோம். We told him to look at us. இந்த ஆள் என்ன நினைச்சுக்கிட்டான்? What this person thought? எங்க கிட்ட தான் வல்லமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டான். He thought the power is within us. நாங்க தான் இந்த அற்புதம் செஞ்சோம் நினைச்சுக்கிட்டான். He is thinking that we have done these miracles. EAGC pastors கேளுங்க. EAGC pastors EAGC leaders கேளுங்க. All the EAGC leaders EAGC volunteers கேளுங்க. EAGC volunteers இங்க வாசிக்கிற musicians கேளுங்க. All the musicians please translate பண்றவங்க கேளுங்க. Translators please listen. பிரசங்கி கேட்கணும். The preacher should listen. எல்லா volunteers leaders எல்லாம் கவனிக்கணும். All the volunteers and leaders எப்பொழுது மேடைக்கு வந்தாலும் whenever you stand on the pulpit நமக்கு ஞாபகப்படுத்திக்கணுங்க. we should remind ourselves. இங்க கை வச்சு நமக்கே சொல்லணுங்க. We should remind ourselves. நான் ஒரு சேனல் தான். I'm only a channel. அவர்தான் சோர்ஸ். He is the source. நான் ஒரு சேனல் தான். I'm only a channel. அவர்தான் சோர்ஸ். He is the source. ஆமென். நம்மிடத்தில் ஜெபத்திற்கு வருகிறவர்கள், those who come to us for prayer, நம்மிடத்தில் ஆலோசனைக்கு வருகிறவர்கள், those who come to us for counseling, அவர்களுக்கு எதை காண்பிக்கணுங்க? what should we show to them? சிஸ்டர், ஒழுங்கா சாட்சி சொல்லுங்க. நீங்க you need to give your testimony properly. உங்களுக்கு விசா கிடைச்சது யாரால? Who you got your visa through him, through whom? நான் பிரேயர் பண்ணேன். I prayed for you. brother நல்லா கவனிங்க. listen carefully. உங்களுக்கு அற்புதம் நடந்தது யாரால? through whom the miracle நான் happened. பிரேயர் பண்ணேன். I prayed for you. ஹலோ அம்மா கவனிங்க. அம்மா listen carefully. மறக்காதீங்க. do not forget என் this. ஜெபம், it is my prayer. என் ஜெபத்தில் வல்லமை, the power in my நான் prayer. ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கு. if I pray miracles are நான் ஜெபம் happening. பண்ண ஆண்டவர் கேட்கிறாரு. if I pray the Lord is listening. அப்படி யாரையும் நடத்த கூடாதுங்க. we should never lead we are anyone just like that. channels. we are only channels. God is the only source. தேவனே அதற்கு God is the only source. தேவன் மாத்திரமே கனம் அவருக்கு மாத்திரமே. all the honor belongs மகிமை to him. அவருக்கு மாத்திரம். all the glory belongs to அவர் him. ஒருவரே ஆதாரமே. he is the only
source. பீட்டர் பயந்துட்டாருங்க. Peter got very சொல்றாரு, scared. He says, எங்க கிட்ட ஒண்ணு இல்லப்பா, we do not have anything. எங்க பாக்கெட் எம்டி, Our pocket is empty. கோல்டும் கிடையாது, We don't have gold. சில்வரும் We கிடையாது, don't have silver. எங்க கிட்ட நீதி கிடையாது, We do not have எங்க righteousness. கிட்ட பரிசுத்தம் We கிடையாது, do not have holiness. எங்க கிட்ட வல்லமை We கிடையாது, do not have power. எங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. We don't have anything. ஆனால் இயேசுவின் நாமம் இருக்கிறது. But we have the name of உனக்கு அந்த Jesus. ஆக்சஸ் கொடுக்கிறேன், We give that access உனக்கு to அந்த you. ஆக்சஸ் We கொடுக்கிறேன். give that access to நீ you. என் மேல கண்களை பதிய வைக்க கூடாது, You should not fix your eyes on me. அவர் மீது பதிய You வைக்கணும். should fix your eyes on him. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த அற்புதம் நடந்த பிறகு சிஸ்டர், After the miracles happened, hundreds came running. hundreds of people came. ஆடி போயிட்டாங்க எல்லாரும். They were all startled. வருஷக்கணக்கில் இந்த இடத்துல கிடந்தானே, He was here for many years. இப்ப அவனுக்கு நடக்க வச்சுட்டாங்களே. They made him to walk. இவங்க ரெண்டு பேரும் பேதுரும் யோவானு மேல இருந்து குதிச்சிட்டாங்களா? This Peter and John, they jump from heaven. என்ன வல்லமை இவங்களுக்கு. What a power they have in ஏஞ்சல் them. மாதிரி தேவ தூதர்கள் மாதிரி வந்தாங்களே. So they've come here like angels. பாஸ்டருங்களை செலிபிரிட்டிஸ் பண்ணிடுறோம். We make pastors as celebrities. ஊழியக்காரங்களை ஆராதிக்க ஆரம்பிச்சிடுறோம். We start to worship the servants of God. ஏன்னா இன்னைக்கு சினிமாக்காரங்க பின்னால ஓடுறாங்க பாருங்க. You see people are running behind the சினிமாக்காரன் cinema கார்ல celebrities. உட்கார்ந்தான்னா When the cinema star sits in his car, பக்கத்துலயே டூ வீலர்ல ஓட்டி போறாங்க. there's somebody who's going jointly with that car in the two அவன் wheeler. கண்ணாடி வழியா பார்க்க மாட்டான், டிண்டட் கிளாஸ் தான். It is a tinted glass, so he can't even see outside. ஒரு கிளிம்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. He's waiting for at least some அல்லது அந்த glimpse. ஸ்டார் என்ன பாக்குவாங்களான்னு They're பாக்குறாங்க. waiting if the star would have a look சில on that நேரத்துல அந்த person. வண்டியில அடிபட்டு கீழே விழுந்து பிராக்சர் ஆகுது, உயிர் போகுதுங்க. Or sometimes when they travel like that, they meet with an accident and their leg இங்க gets இங்க கவனிங்க, fractured. இங்க கவனிங்க, யாருன்னா வரட்டும், இங்க கவனிங்க. என்ன இந்த சினிமா ஸ்டாருங்கள So if you look at these cine அந்த stars, மாதிரி பாக்குறாங்க. and that is how people look at them. அவங்க கிட்ட போனா போதும், It is enough that I ஒரு go with selfie close எடுத்தா proximity. போதும். It is enough if I take a selfie. முடிஞ்சா தொட்டா போதும் It's enough if I touch that person. அப்படின்னு ஆசைப்படுறாங்க. And that is how people அந்த desire. மாதிரி ஒரு வெறி இருக்கு பாருங்க. And they are so much they want அந்த to do மாதிரி that. ஒரு வெறி இருக்கு பாருங்க. They are so zealous for these இந்த cinema இடத்துல stars. பாத்தீங்கன்னு சொன்னா If you look at in this பேதுரு place, யோவான் அப்படிதான் பார்த்தாங்க. they looked at Peter and John the same பேதுரு way. யோவான் பயந்துட்டாங்க. Peter and John, they got நீங்க very 12ஆம் scared. வசனத்துல பாருங்க. So if you look at verse When 12, Peter saw this gathering and response, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, Peter addressed the people, ஜனங்களை நோக்கி men பேதுரு of சொன்னான், Israel, இஸ்ரவேலரே, why do you marvel at this event? இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது Why are என்ன? you staring at us? எதற்காக எங்களை உற்று பார்த்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த மனுஷனையும் நீ மறைச்சு பார்க்காதன்னு சொல்லுங்களேன். Say, do not உற்று keep பார்க்காத, ஆதாரம் இயேசு மாத்திரமே. Our source is only Jesus. எந்த no man. பாஸ்டரையும் உற்று Do பார்க்காதீங்க, not keep looking at any எந்த pastor. ஊழியக்காரனை உற்று பார்க்காதீங்க, Do not keep staring at any servant எந்த of பாஸ்டர் God. ஆகட்டும், Whichever எந்த pastor ஊழியர் it may be, ஆகட்டும், whichever servant of God எல்லாருமே that ஒரு person may சேனல் be. மாத்திரமே. Everyone is a channel அவங்க only. கையில ஒண்ணும் கிடையாதுங்க, They do not have anything in their அவங்க hand. வெறும் சேனல் தான். They are only channel. Why are you staring at us எதற்காக எங்களை உற்று as பார்க்கிறீர்கள்? if by your own personal power நாங்கள் எங்கள் சுய or சக்தியினாலாவது, godliness we have made him walk? எங்கள் சுய பக்தியிலானது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை பார்க்கிறது என்ன என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. What a statement they made. இது எல்லாரும் பேசணுங்க. Everyone should talk ஒரு this. 25 வருஷத்துக்கு முன்னால 25 years back, ஒரு crusade. there was a crusade. அந்த crusadeக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட். I was the chief guest in that crusade. திரளான மக்கள், Multitude of people were there. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆஸ்டின் டவுன் கிரவுண்ட்ல In the thousands of people were gathered in that மேடையில ground. உட்கார்ந்திருந்தேன். I was sitting on the pulpit. பிரசங்கம் நடந்தது. The preaching ஒரு started. ஊழியக்காரர் வந்தாரு. A servant of God walked in. அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. He finished his speech. கடைசி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. And he is making his final prayer. நிறைய பேர் சுகத்துக்காக வந்தாங்க. Many people came there for healing. அவருக்கு பஸ் புக் ஆயிட்டு இருந்துச்சு. His bus got booked. தமிழ்நாடு பஸ் 10 மணிக்கு போகணும். So through a Tamil Nadu bus, he has to leave by 10 o'clock. பிரசங்கம் பண்ணிட்டாரு, 9 மணி ஆச்சு. He finished his preaching and it became 9 அவர் p.m. உடனே ஓடணும் பஸ்ஸுக்கு. Immediately he has to go and catch the அவர் bus. மேடையில இருந்து இறங்குனாரு. As he stepped down from the pulpit, நான் என் காரை கொண்டு வந்தேன். I got my car. காரை கொண்டு வந்த போது As I got my car, காருக்கு அவருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாங்க. there's only very limited distance அந்த between the ஜனங்கள் car and him. எல்லாம் வந்துட்டாங்க. All the people, they அவரை boarded. தொட விரும்புறாங்க. They desire
dared to touch him. கார்ல ஏற விடாம They தடுக்கறாங்க. stopped him from getting into the car. தப்பிச்சு ஓடி கார் உள்ள He புகுந்துட்டாரு. escaped and got into the car. அந்த காட்சியை பார்த்து என்னால தாங்க I முடியல. could not bear watching that என்ன scene. தப்பு பண்றோம் நம்ம? What mistakes that எவ்வளவு we பெரிய make. தப்பு பண்றோம். What a big mistake that we பேதுரு make. யோவான் சொல்றாங்க, Peter and John எங்க says, பர்சனல் பவர் அல்ல, எங்களுடைய சுய எங்கள் காட்லினஸ் அல்ல, சுய பக்தி அல்ல, this miracle இந்த அற்புதம் was evidence எது சாட்சியாக that இருக்கிறது? Jesus was alive. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த அற்புதம் காண்பிக்கிறது. This miracle, எதற்கு சாட்சியா it இருக்கிறது? is a proof for what? பேதுருவின் வல்லமைக்கல்ல, It is not the power of Peter. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா It இருக்கிறது. is the power of the resurrection of Jesus. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு சாட்சி. It is a proof of the power of the resurrection of Jesus. Attention is the gateway to receiving. நாம் பெற்றுக்கொள்ள கவனம் ஒரு வழி வாசலாக இருக்கிறது. This man இந்த மனிதன் had probably seen thousands of worshippers or devotees. அந்த இடத்துல வைத்து ஆயிரக்கணக்கான பக்தர்களை அவன் பார்த்திருக்கலாம். Most people when they walk by அநேகர் அவனை கடந்து looked போயிருப்பார்கள். at him briefly. அவனை கொஞ்ச நேரம் ஒருவேளை பார்த்திருக்கலாம். Some gave him money. சில பேர் கொஞ்சம் சில்லறையை Some கொடுத்திருக்கலாம். ignored him. சில பேர் அதை கண்டு கொள்ளாம But போயிருக்கலாம். this day was different. ஆனால் அந்த நாள் வேறு It விதமாக was his இருந்தது. appointed day. அது அவனுக்கென்று குறிப்பிட்ட God ஒரு told நாளாக Peter, இருந்தது. பேதுருவை பார்த்து தேவன் Pause. சொல்கிறார், This is a divine interruption. இது தெய்வீக ஒரு இடைப்ப குறுக்கீடாக I இருக்கிறது. want this guy இந்த மனிதன் crippled, முடமாகி from இருக்கிற இந்த birth, மனிதன், பிறவி சப்பானியான இந்த begging மனிதன் அந்த இடத்துல பிச்சை எடுத்து this is his கொண்டிருக்கிறான். appointed அது appointed அவனுக்கு time. குறிப்பிடப்பட்ட ஒரு நேரமாக I want to இருக்கிறது. give him access அவனுக்கு அந்த ஆக்சஸை to கொடுக்க my விரும்புகிறேன். power of resurrection. என்னுடைய உயிர்த்தெழுதலின் இந்த வல்லமைக்கு காலை வேளையிலே in this morning time யாருக்கெல்லாம் இது appointed time எனக்கு தெரியாது. I do not know which this is the தம்பி appointed கவனி, time இது for how many உனக்கு ஒரு people. appointed time. Brother, this is an appointed time for நீ you. நின்று நீ பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி You stand up, you stop for some time. இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்கும் When பொழுது you focus and fix your attention on அவர் Jesus, உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு உனக்கு வாசலை He திறப்பார். will open his doors for the அனுமதி power of கொடுப்பார். his resurrection. Hallelujah. Before Peter secured the man's, before Peter could speak healing பேதுரு அந்த இடத்திலே சுகத்தை பேசுவதற்கு முன்பதாக our life, நம்முடைய வாழ்க்கையிலே he secured his attention. அந்த கவனத்தை அவர்கள் பெற்றார்கள். Pastors கவனிங்க, All the pastors, leaders please கவனிங்க, listen. ஊழியத்துல Leaders, இருக்கிறவங்க please. கவனிங்க. Those who are in ministry, please listen. சும்மா உடனே யாருக்கும் நீங்க பிரேயர் பண்ணிராதீங்க. Do not pray immediately just like that for முதலாவது நீங்க anyone. செய்ய வேண்டியது, The first thing that you need முதலாவது to do, நான் செய்ய the வேண்டியது, first thing that I have to அவங்க do, கண்கள் யார் மீது இருக்குன்னு சொல்லி we பார்க்கணும். should see their attention is on whom. உங்க மீது இருக்கா Is their attention eyes fixed on அல்லது you, ஆதாரத்தின் மீது இருக்கா? or are they fixing their eyes on the source? ஆதாரத்தின் மீது இருக்கும் பொழுது As they fix their eyes on the source, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணா போதுங்க, it is enough if you just pray one அற்புதம் word. நடக்கும், The அற்புதம் miracles நடக்கும். will happen. Hallelujah. Amen. His legs were chained to the place of curse அவனுடைய கால்கள் சாபத்தின் இடத்தில் கட்டப்பட்டிருந்தது. and his eyes were fixed on the coins, அவனுடைய கண்கள் காசுகள் மேல் நோக்கமாய் இருந்தது. temporary things. தற்காலிக காரியங்களுக்காக. His eyes were fixed on money. அவனுடைய கண்கள் அந்த பணத்தை நோக்கி His eyes were பார்த்தது. fixed on immediate help. அந்த கண்கள் உடனே எனக்கு உதவி கிடைக்காதா His என்று eyes were fixed on பார்த்திருந்தது. temporary provision. அந்த கண்கள் தற்காலிகமாக அவனுடைய தேவை பூர்த்தியாகுமா என்று But the பார்த்திருந்தது. resurrection power ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை gave him dignity. அவனுக்கு மரியாதையை கொடுத்தது. உயிர்த்தெழுதலின் வல்லமை. The power of the சொல்லுங்க, resurrection. உயிர்த்தெழுதலின் The வல்லமை. power of the resurrection. இங்க கை வச்சு சொல்லுங்க, எனக்கு For me. எனக்கு For me. என்ன கொடுக்குங்க? What does it give? ஒரு மரியாதை கொடுக்கும் Gives me சொசைட்டில. dignity in the society. கரங்களை தட்ட மாட்டீங்களா? resurrection power அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை restored him, அவனுக்கு அந்த மீட்பை gave him கொடுத்தது. new life. பலத்தை கொடுத்து புதிய ஜீவனை Listen to this, கொடுத்தது. listen இதை to this. கவனியுங்கள். Sometimes சில வேளைகளிலே we ask God for coins. தேவனை பார்த்து எனக்கு கொஞ்சம் சில்லறை கொடுங்கப்பான்னு சொல்றோம். திருப்பி சொல்லுங்க சிஸ்டர். தேவனை பார்த்து எனக்கு கொஞ்சம் சில்லறை கொடுங்கப்பா. Sometimes சில we வேளைகளிலே ask God for coins சில்லறை கொடுங்கப்பான்னு கேக்குறோம். while God என்னுடைய wants to தேவன் restore our legs. அவர் நம்முடைய கால்களை பலப்படுத்த விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில்லறை அல்லன்னு சொல்லுங்களேன். Say it's not coins. சில்லறை அல்ல. It's not coins. போதும், நீ பிச்சை எடுத்தது போதும். It's enough. Stop போதும், begging. அம்மான்னு சொன்னது போதும். It's enough asking amma. போதும், ஐயான்னு சொன்னது. It is enough you start. போதும், தம்பின்னு சொன்னது. It's enough you beg to your போதும், brother. தேடினது. It's enough
you started looking இப்பொழுது at உனக்கு people, சில்லறை அல்ல, now it is not உன் those கால்களை coins. I'm பலப்படுத்துவேன். strengthening your legs. இனி நீ பிச்சைக்காரன் கிடையாது. You are not a beggar இன்னி anymore. இன்னொருத்தர் கருணையில இருப்பது கிடையாது. No need to depend on someone else's The lame mercy. man asked for money. அந்த பிச்சைக்காரன் பணத்தை God gave கேட்டான். him mobility. அவனை எழுந்து நடக்க The lame செய்தார். man asked for survival. அந்த முடவன் தன் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரத்தை God gave கேட்டான். him a future. அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை தேவன் கொடுத்தார். Listen, this is powerful. இது மிகவும் வல்லமையாக The இருக்கிறது. power of the risen Christ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை cancels every limitation that has defined us from birth. நம் பிறப்பிலிருந்து நம்மை கட்டுக்குள்ளாக வைத்த எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து விடுகிறது. மீண்டுமாக சொல்லுங்க சிஸ்டர், பிறப்பிலிருந்து பிறப்பிலிருந்து சொல்லுங்க, பிறப்பிலிருந்து from our birth, பிறப்பிலிருந்து from our birth, எதெல்லாம் உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, whatever things that has bound you எதெல்லாம் up, உங்களை முடமாக்கி இருக்கிறதோ, whatever things that have crippled you, எதையெல்லாம் உங்களுக்கு செயலிழக்க செய்திருக்கிறதோ, whatever things that have made you not to do anything, உயிர்த்தெழுதலின் வல்லமை the resurrection power of எல்லாவற்றையும் Jesus, கேன்சல் பண்ணும். it cancels everything. ஹalleluya, எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணுங்க. Cancels everything. This man, he was lame from birth. இந்த மனிதன் பிறவி சப்பானியாக This was இருந்தான். not a recent problem. அது ஏதோ அப்பொழுது வந்த ஒரு பிரச்சனை It was a கிடையாது. lifelong bondage. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருந்த ஒரு கட்டாக பக்கத்துல இருந்தது. பார்த்து சொல்லுங்க, இயேசு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுங்க. Say Jesus is a specialist. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். Jesus is a specialist. எதெல்லாம் உங்களை முடமாக்கி இருக்கிறதோ கடந்த Whatever காலத்தில், has crippled you, அதை கர்த்தர் உடைக்க வல்லவர். God is able to break that. Amen. What people call impossible, முடியாது என்று எதையெல்லாம் ஜனங்கள் அவனை பார்த்து சொல்கிறார்களோ, சொல்லி இருப்பாங்க, they might have looked at him and said, அல்லது அவன் ஏங்கி இருப்பான், or he would have longed for அவனை it. பார்த்து சொல்லி இருப்பாங்க, They would have looked at him and said, டே சப்பானி, you டே lame நொண்டி, person, you are a டே lame பிச்சைக்காரா, person, you are a beggar, உன்னால இதெல்லாம் செய்ய முடியாதுடா you cannot do all these things. அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லி இருப்பாங்க. They would have told without இதெல்லாம் உன்னால just in செய்ய words, முடியாது. you cannot do all these things. What people call inherited. இதெல்லாம் உன்னுடைய முன்னோர்களிலிருந்து வந்ததுன்னு சொன்னவங்க. இது பரம்பரை வியாதி. They say it is you have inherited உங்க this disease. குடும்பமே இப்படி சபிக்கப்பட்டிருக்கு. Your family is cursed உன் like ஜீன் this. இது. It is your gene. உங்க குடும்பத்துல யாருமே திருமண வாழ்க்கையில சக்சஸா இருந்தது கிடையாது. There is no one person in your family who had a successful marriage. அம்மா டிவோர்ஸி, Your mom is a divorcee. பொண்ணு டிவோர்ஸி, The daughter is a உங்க divorcee. குடும்பத்துல நிலையான திருமணமே கிடையாது. So there is no good marriage in your ஆக family. இது ஒரு சாபம். So this is a curse. குடும்ப சாபம். This is a family curse. People will call this is lifelong, this is your DNA, this is your gene. ஜனங்கள் இப்படியாக பலவிதமான காரியங்களை ஒப்பிடலாம். It is a permanent impairment. அது உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய You வாழ்க்கையை are cursed தங்கிவிடும் for என்று life. சொல்லி உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் தங்கச்சி உன்னை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள். சொல்லலாம், Sister, they might look at you உன்னால and ஒண்ணும் say, செய்ய முடியாது, you cannot do anything. நீ வாழ்க்கை ஃபுல்லா மலடியா தான் இருப்ப, Throughout your life you will be உனக்கு barren. குழந்தை பாக்கியமே You இருக்காது, will not be given the உன் childbirth. வாழ்க்கை ஃபுல்லா சபிக்கப்பட்டவளா தான் இருப்ப. Throughout your life you are the cursed person. ஆனால் அந்நாளின் தேவனை நாம் But we ஆராதிக்கிறோம், worship the God of Hannah. ஆகாரின் தேவனை We ஆராதிக்கிறோம். worship the God of Hagar. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. There is nothing which he cannot do. ஆமென். இது உன் டிஎன்ஏ, They say this is your இது உன் DNA. ஜீன், They say this is your gene. இது உன் லைஃப் லாங் ப்ராப்ளம். They say this is your lifelong உன்னால problem. ஒண்ணும் செய்ய And முடியாது. say that you cannot do anything. For years பல வருடங்கள் people identified him அவனை இப்படியாக தான் அவனை ஐடென்டிஃபை by where செய்தார்கள். he sat. அவன் எந்த இடத்திலே உட்கார்ந்தானோ அதை வைத்துக்கொண்டு அவனாமா அவனை நீங்க எங்க தேடாதீங்க, they say are you looking for him, don't look anywhere else. அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். Say look, he is begging in that place. அதான் அவன் அடையாளம். And that is his identity. அலங்கார வாசல் கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருப்பான். He is begging near the beautiful For gate. years people identified him பல வருடங்கள் இப்படியாக தான் அவனை அடையாளம் by கண்டு what he கொண்டார்கள். lacked. அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் அதை வைத்து. பிச்சைக்காரங்க, He is a beggar. அவங்கிட்ட ஏன் போக முடியும்? Why do you want to go there? அவனால என்ன செய்ய முடியும்? What can he do? என்ன உங்களுக்கு கொடுப்பான்? What can he give? அவனே கஷ்டத்துல இருக்கிறான், He is already in problem. அவனே சபிக்கப்பட்டவனா He is இருக்கிறான், already cursed. அவனே சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறான். He is in a place, a cursed அவன் place. என்ன செய்வான் உனக்கு? What can he do for you? ஆக உங்களை பார்த்து அப்படி ஜனங்க சொல்லுவாங்க, So people
will look at you and உலகம் say சொல்லலாம். something like that. The world may say Let me that. close by saying இதை this. சொல்லி முடிக்கிறேன். Do not let your history become your identity. உங்களுடைய வரலாறு, உங்களுடைய கடந்த காலம் உங்கள் அடையாளமாக மாற்ற கடந்த விடாதீர்கள். காலத்துல எத்தனையோ தப்பு செஞ்சிருக்கலாம். You might have done many things in your எத்தனையோ past. சொதப்பி இருக்கலாம். Many things you would have not done in எத்தனையோ the right இழந்திருக்கலாம். way. Many things you would have ஐயோ lost. புத்தி இல்லாதவன், Without any wisdom. புத்தி இல்லாதவ, அறிவில்லாத. She doesn't have any wisdom, இந்த knowledge. சமாரியா ஸ்திரியை பார்த்து சொல்லி இருப்பாங்க, So they would have looked at the Samaritan அவள் woman. யார், ஒரு விபச்சாரி. She is a prostitute. நான் அதை பிரசங்கம் பண்ண தயார் பண்ணிட்டேங்க. I have already prepared to preach on that ஆக topic. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Look to the person உன் next கடந்த to you and காலம், say, your past, உன் கடந்த காலம் your past உன் life. அடையாளத்தை நிர்ணயிக்க தீர்மானிக்க விடாதே. Do not allow that to make your identity. இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்கும் பொழுது When we fix our eyes on Jesus, உலகம் என்னெல்லாம் பட்டம் கொடுத்துச்சோ, whatever the title the world உலகம் might have என்னெல்லாம் பட்டம் கொடுத்துச்சோ, given, whatever titles the world gave you, ஒரு நொடியில் எல்லாமே போயிருங்க. within a second ஒரே everything நொடியில. vanishes. Within second, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, do not have gold and silver in my என்னில் hands. உள்ளதை I தருகிறேன். give you what I have. You have access. அங்கே உங்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. Since you gave your attention, உங்களுடைய கவனத்தை நீங்கள் கொடுத்ததினாலே now you have access to the power of the risen Christ. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைக்கு நேராக உங்களுக்கு அனுமதி No more இருக்கிறது. begging, நீங்கள் இனிமே பிச்சை எடுக்க No வேண்டிய more அவசியம் crippled. இல்லை. no more hopeless or helpless. எந்த ஒரு உதவியற்ற நிலைமை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை அல்ல. You are redeemed. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். குமாரன் உங்களை If விடுதலையாக்கினார். the Son sets you free. குமாரன் உங்களை If the Son sets விடுதலையாக்கினார். you free. சத்தமா சொல்லுங்க, குமாரன் என்னை If the விடுதலையாக்கினார். Son sets me free. சத்தம் போதாது, இங்க கைவி சொல்லுங்க, குமாரன் என்னை If the Son விடுதலையாக்கினார். sets me free. குமாரன் என்னை If the விடுதலையாக்கினார். Son sets me free. மெய்யாகவே நான் I am free விடுதலையானேன். indeed. கரங்களை நல்ல தட்டுவோமா? ஹalleluya.